Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பீக் டிடெக்டர்னா என்ன, அது எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கற வீடியோவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ பீக் அப்படினாவே உங்களுக்கு நல்லா தெரியும், மேக்ஸிமம். அப்போ நம்ம என்ன இன்புட் சிக்னல் கொடுக்கறோமோ அந்த இன்புட் சிக்னல்ல இருக்கிற அந்த மேக்ஸிமம் வேல்யூவை கேப்சர் பண்ணி என்ன பண்ணும் அப்படினா ஸ்டோர் பண்ணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பீக் டிடெக்டர். ஓகேவா? சரி, இதுதான் சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட். இந்த சர்க்யூட் அரேஞ்ச்மெண்ட்ல VIங்கிறது இன்புட் வோல்டேஜ், V0ங்கிறது அவுட்புட் வோல்டேஜ், Dங்கிறது டயோடு, Cங்கிறது கெபாசிட்டன்ஸ். இந்த கெபாசிட்டன்ஸுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் தான் VC. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கெபாசிட்டருக்கு அக்ராஸா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மாஸ்ஃபெட் சுவிட்ச். இது எதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பஃபர் இல்லைன்னா வோல்டேஜ் ஃபாலோவர்னா என்னன்னு தெரியணும். ஸோ பஃபரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வோல்டேஜ் ஃபாலோவர்னு சொல்றோம். ஸோ வோல்டேஜ் ஃபாலோவர்னா என்ன, நமக்கு என்ன அவுட்புட் வோல்டேஜ் வரும், இன்புட் வோல்டேஜ் என்ன இருக்கோ அதுதான் அவுட்புட் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ அதோட சர்க்யூட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ வோல்டேஜ் ஃபாலோவர் அப்படின்னாவே நமக்கு ரெண்டு டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இங்கே இன்புட் வோல்டேஜ். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் டெர்மினலில் இருக்கிறத கொண்டு போயிட்டு இங்கே கொடுத்துறோம். ஸோ இது வந்து அவுட்புட். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்புட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதே இன்புட் வோல்டேஜ் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃபாலோவர் சர்க்யூட். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து பஃபர்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டயோடு. ஸோ டயோடுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் ரெண்டு டெர்மினல் இருக்கும், ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு. ஓகே, எப்போ நமக்கு வந்து டயோடு ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும் அப்படின்னா ஆனோட் டெர்மினல் இருக்கிற வோல்டேஜ் வந்து கிரேட்டராக இருக்கணும் வென் கம்பேர் டு கேத்தோட். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், அப்போ இந்த டயோடு வந்து கண்டக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சா போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ரேண்டமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் சிக்னல் எடுத்திருக்கேன். இதே மாதிரி தான் இன்புட் சிக்னல் நம்ம வந்து எக்ஸாமில் போடணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ரேண்டமாக தான் ஏதோ ஒரு இன்புட் சிக்னல் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் சிக்னலாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து VI. ஸோ VI வந்து இந்த சிக்னலை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். அப்போ கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்க, இது இன்புட் சிக்னல். இந்த இன்புட் சிக்னலோட ஆம்பிளிடியூட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டயோட் ஆனோடில் இருக்கிற வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ ஆனோட் வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் கேத்தோடு. அதனால என்ன ஆகும்னா இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிரும். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ் ஆயிடுச்சுன்னா கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டயோடு வந்து கண்டக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த இன்புட் சிக்னல் இந்த பீக் வேல்யூவை அட்டைன் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து ஒரு 2 வோல்ட்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த பீக் வோல்டேஜ் வந்து ஒரு 2 வோல்ட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இந்த 2 வோல்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இங்கே வர இந்த வோல்டேஜ் என்ன ஆகும், இப்போ கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கெப்பாசிட்டர் என்ன ஆகும், சார்ஜ் ஆகும். ஸோ இந்த சார்ஜ் ஆகின இந்த 2 வோல்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இன்புட் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுது. அப்போ இந்த இன்புட் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகிறப்போ இப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஆகாது. ஏன்னா இந்த இன்புட் வோல்டேஜ் இஸ் லெஸர் தென் தி கெப்பாசிட்டர் வோல்டேஜ் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வோல்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து என்ன ஆகும், இது வேரிங் தானே, இன்புட் வோல்டேஜ் நமக்கு வந்து வேரிங் குவான்டிட்டி தான். ஸோ அப்போ என்ன ஆகும், வேரி ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 வோல்ட்டை விட நமக்கு இந்த இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். ஃபார்வர்ட் பயாஸ் ஆனதும் இங்கே இன்புட் வோல்டேஜ் இங்கே போயிருச்சு, இந்த பீக்குக்கு போயிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே போயிருச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட இன்புட் வோல்டேஜ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வோல்ட் அப்படி இருக்கு அப்படின்னா அப்போ இந்த 5 வோல்ட் நமக்கு அவுட்புட்டில் ரீட்டைன் ஆகும். கெப்பாசிட்டர் அப் டு 5 வோல்ட் வரைக்கும் சார்ஜ் ஆகும், அந்த வோல்டேஜை மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? மறுபடியும் என்ன ஆகுது பாருங்க, இந்த இன்புட் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகுது, மறுபடியும் ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த 5 வோல்ட்டை விட
இங்கே வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். ஃபார்வர்ட் பயாஸ் ஆகி கெப்பாசிட்டர் என்ன ஆகும், சார்ஜ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற வோல்டேஜ் வந்து ஒரு 10 வோல்ட் அப்படின்னா இப்போ இந்த 10 வோல்ட் வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி அந்த வேல்யூவை அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கும். அப்போ நம்ம கொடுக்குற அந்த இன்புட் சிக்னல்ல எங்க நமக்கு பீக் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணும். அந்த பீக் வேல்யூவை இதை என்ன பண்ணி வச்சுக்கும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதுதான் வந்து பீக் டிடெக்டரோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நமக்கு இன்புட் சிக்னல் வந்து குறைஞ்சிருச்சு, இல்லை இதை விட அதிகமாக ஆச்சு அப்படின்னா இன்புட் சிக்னலோட வேல்யூ அதிகமாக இருக்கு அப்படின்னா அது என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே நமக்கு என்ன பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணிக்கும், டிடெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? சரி, நீங்கள் அடுத்தது கேட்கலாம், மேடம் இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக நீங்கள் ஏன் இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து கெப்பாசிட்டரை டிஸ்சார்ஜ் பண்ணணும், 0 கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணலாம். இது நார்மலாக இங்கே ஓப்பனாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஷார்ட் ஆகும். அப்போ இந்த ஷார்ட்டட் பாத் இஸ் கனெக்டட் அக்ராஸ் அ கெப்பாசிட்டர். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் அ கெப்பாசிட்டர் என்ன ஆகும், நமக்கு 0க்கு போகும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அப்படின்னா வோல்டேஜ் 0 ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகி 0க்கு போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணணும், 0க்கு கொண்டு போகணும் அப்படின்னா இந்த சுவிட்சை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் தென் இட் வில் கோஸ் டு 0 வேல்யூ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீக் டிடெக்டரோட ஆப்ரேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.